டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் நிறைய மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸோ இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு கான்வர்சேஷனில் கால் பண்ணாமல் அதிகமாக ரொம்ப நாள் கால் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க, நீங்கள் முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறத யூ ஹாவ் சேஞ்ச்டு எ லாட். யூ ஹாவ் சேஞ்ச்டு எ லாட் அப்படின்னா நீங்கள் நிறைய மாறிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத, இது ஈஸியான சென்டென்சஸ் தான். கொஞ்சம் ட்ரை பண்ணால் அப்படின்னா நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத ஐ நோ எவ்ரி திங். எல்லாம் அப்படிங்கிறது எவ்ரி திங். தெரியும் அப்படிங்கிறத நோ. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது ஐ நோ எவ்ரி திங். யார் வருகிறா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? யாரோ வராங்க ஒரு இடத்துல. நம்ம புதுசாக ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கோம் அப்படின்னா யாரோ தெரியல, யாரோ வராங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை சம்ஒன் இஸ் கம்மிங், சம்ஒன் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ப்ராவர்ப். வாழ விடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீயும் வாழணும், மற்றவங்களையும் வாழ விடணும். இது ஒரு ப்ராவர்ப் தான். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, லீவ் லெட் லீவ், லீவ் அண்ட் லெட் லீவ். வாழ விடு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். நெக்ஸ்ட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன சொல்கிறீங்க, அந்த மாதிரி கேட்போம் இல்லையா ஒருத்தர்கிட்ட? ஒரு கான்வர்சேஷனில் நீங்கள் இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வாட் டு யூ மீன் அப்படின்னு சொல்லலாம். வாட் டு யூ மீன் அப்படின்னா, நீ என்ன சொல்ல வர, நீ என்ன சொல்கிற, வாட் டு யூ மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு கோவமான கான்வர்சேஷனில் அது சொல்லுவாங்க. வாட் டு யூ மீன் அப்படின்னா, நீ என்ன சொல்ல வர, நீ இப்போ எதை பற்றி சொல்ல வர, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறது தான் வாட் டு யூ மீன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவள் இன்று வருவாள், அவள் இன்று வருவாள், அவள் இன்றைக்கி வருவா. ஒருத்தவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா, அவங்க நம்மக்கிட்ட அவள் எப்போ வருவா அப்படின்னு கொஷின் கேட்கும்போது, அவள் இன்றைக்கி வருவா, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவள் இன்று வருவாள். ஸோ இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸில் என்ன யூஸ் பண்ணுவோம்? வில் யூஸ் பண்ணுவோம். ஷீ வில் கம் டுடே. ஷீ வில் கம் டுடே அப்படின்னா அவள் இன்றைக்கி வருவா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, ரொம்ப கோல்டாக இருக்கும் போது பெட்டில் தூங்க போகும்போது மூக்கு அடைச்சிக்கும் இல்லையா? எல்லாத்துக்குமே காமனாக. நிமிர்ந்து உட்காந்தா ஒரு மாதிரி இருக்கும், படுத்தா மூக்கு அடைச்சிக்கும். அந்த மூக்கு அடைக்கிறது எப்படி சொல்வோம்? ஐ ஹாவ் அ ஸ்டஃபி நோஸ். ஐ ஹாவ் அ ஸ்டஃபி நோஸ் அப்படின்னா மூக்கு அடைச்சிக்கிச்சின்னு அர்த்தம். தயவு செய்து எல்லாத்தையும் அமைதியாக இருக்க சொல்லுங்கள், இருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக, தயவுசெய்து எல்லாம் கொஞ்சம் வாயை மூடுங்களேன், எல்லாம் அமைதியாக இருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் ஜிப் யோர் மவுத். ப்ளீஸ் ஜிப் யோர் மவுத் அப்படின்னு சொல்கிறது வாயை மூடுங்கன்னு அர்த்தம். எல்லாம் அமைதியாக இருக்கிறத கீப் சைலன்ட் சொல்லுவாங்க. ப்ளீஸ் ஜிப் யோர் மவுத் அப்படின்னா எல்லாம் வாயை மூடுங்க அப்படின்னு அர்த்தம். தலையில் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. தலையில் எங்கே போகும்போது ஒரு மேடான பிளேஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு இடிச்சுக்குவோம். தலையில் இடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத ஐ பேங்க்டு மை ஹெட். ஐ பேங்க்டு மை ஹெட் அப்படின்னு சொல்லலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. போய் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் நிறைய வரும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டாட்டா பாய்.